ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து குக்கிங் பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல, குட்டி ஒரு vlog பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2021 1.5 இயர்ஸ் கழிச்சு இந்த தீபாவளியை நல்லா எல்லோரும் ஹாப்பியாக சிறப்பாக கேர்ஃபுல்லாக கொண்டாடுங்க. நம்ம சேனலில் இந்த தீபாவளி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பற்றின vlog தான் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் கொடுங்க. கூட உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜில் இருக்குது. ஸோ அதில் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த தீபாவளி எதனால் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பற்றின vlog தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தீபாவளி சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பூமி தாயை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். இந்த அவதாரம் எதுக்காக பெருமாள் எடுத்தாருன்னா, எர்னியாச்சான் பூமியை அழிக்கிறதுக்காகவும் மேல்லோகத்தை அழிக்கிறதுக்காகவும் கடும் தவம் புரிந்து வரம் வாங்கியிருந்தார். ஸோ பூமியை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்திருந்தார். அப்போ தான் பூமி தாய்க்கும் பெருமாளுக்கு திருமணமானது. அதாவது வராக தேவனுக்கும் நம்ம பூமி தாய்க்கும் திருமணமானது. இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்மளுடைய நரகாசுரன். ஸோ நரகாசுரன் ரொம்ப கெட்டெண்ணம் பிடிச்சவர். அது இல்லாமல் ரொம்ப கொடுமை செய்யக்கூடியவர், தீய எண்ணங்களை கொண்டவர். முழு தீய ரூபம் அப்படின்னாவே நரகாசுரன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடூர எண்ணங்களையும் தீய செயல்களையுமே கொண்டு வளர்ந்தவராக நரகாசுரன் இருந்தார். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போட வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த நரகாசுரன் மக்கள் அனைவரையுமே ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு அது பத்தலை அப்படிங்கிற முறையில் நரகாசுரன் மேலும் தவம் புரிய ஆரம்பித்தார். அந்த தவம் புரிஞ்சு கடும் பனி புயல் எதுவுமே பார்க்காம பெருமளவில் பல வருடங்களாக தவம் புரிஞ்சு பிரம்மதேவரிடம் வரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அதனால் பெரும் தவம் புரிஞ்சார். பல வருடங்கள் கடந்த பிறகு பிரம்மதேவர் அவருடைய தவத்துக்கு மகிழ்ந்து தவம் ரொம்ப நாள் புரிஞ்சார். கொஞ்சம் கூட மனசு மரம் புரிஞ்சார் அப்படின்னு எண்ணத்தில் பிரம்மதேவர் அவர் முன் தோன்றினார். ஸோ பிரம்மதேவர் என்ன வரம் உனக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்ட்டு நரகாசுரன் கேட்குறாரு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் இறந்து தான் தீரணும். ஸோ என்னால் அந்த வரம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பிரம்மதேவர் சொல்கிறாரு. அதுக்காக நரகாசுரன் சரி அப்போ எனக்கு என் தாய் மூலம் மட்டும்தான் எனக்கு சாவு வரணும், வேறு யாராலையும் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. பிரம்மதேவரும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு பெத்த தாய் தன் குழந்தை கொல்ல மாட்டாருங்கள்ல, அதனால் அந்த மாதிரி வரம் கேட்டிருக்காரு நரகாசுரன். எவ்வளோ தந்திரமாக அப்பயே அரசியல் வேலை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ நரகாசுரன் இந்த மாதிரி வரத்தை வாங்கிட்டு மக்களை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தார். குழந்தைங்க, பெரியவங்க, பொம்பளைங்க, ஆம்பளைங்க யாரையும் பார்க்காம அந்த அளவுக்கு துன்புறுத்தினார். அது இல்லாமல் இவர் மேல்லோகத்தில் தேவர்களையும் ரொம்ப துன்புறுத்தினாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதிகாசங்கள்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு எங்கள் பாட்டிங்க பெரியவங்க சொன்னதும் அது இல்லாமல் இதிகாசத்தை நான் கொஞ்சம் படிப்பேன். ஸோ அதனாலேயே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா தேவர்கள் தேவலோகத்தையும் நரகாசுரன் ரொம்ப துன்புறுத்தினதை பார்த்துட்டு தேவர்கள் அனைவருமே போய் விஷ்ணு பகவானிடம் இந்த மாதிரி நரகாசுரனுடைய அட்டுழியம் தாங்க முடியல, ஏதாச்சும் செஞ்சீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ விஷ்ணு தேவனும் சத்யபாமாவும் சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ திருமால் சரி அப்படின்ட்டு நரகாசுரனை வதம் செய்யறதுக்காக தன்னுடைய வாகனமான கருட பகவானுடைய வாகனத்தில் கிளம்புறாரு. அப்போ சத்யபாமா அவங்களும் பெருமாளோடு கிளம்புறாங்க. சத்யபாமா யாருன்னா பெருமாளுடைய மனைவி தான். ஸோ சத்யபாமாவும் கூட கிளம்பி போகிறாங்க. அங்கே நரகாசுரனை பார்த்து பெருமாள்
முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. ஆனால் நரகாசுரனை பெருமாளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா வந்து அவர் வாங்கியிருக்கிற வரம் அவங்க அம்மாவால் மட்டும்தான் சாகணும் அப்படிங்கிற வரத்தை வாங்கியிருக்காரு. என்னதான் துன்புறுத்தினாலும் அவங்க துன்புறம் மட்டும்தான் முடியுமே வழியா நரகாசுரனால் சாவ முடியாது. அது வந்து நரகாசுரனுக்கு தெரியும். நம்ம பெருமாள் என்ன சாதாரண அவருக்கும் கண்டிப்பாக தெரியுமில்ல. ஸோ வந்து அவருக்கும் வந்து நரகாசுரனை வந்து வதம் செய்ய முடியாது அப்படின்ட்டு தெரியும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. ரொம்ப கோபம் அடைஞ்ச பெருமாள் வந்து கடைசியாக தன்னுடைய ஆயுதத்தை வந்து எடுத்து மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்து அவருக்கு வந்து தன் வந்து அம்பினால் வந்து வெர்றாரு. அது முடியாத நரகாசுரன் வந்து அவரும் கோபம் அடைஞ்சு பெருமாளுக்கு அவருடைய அம்பினால் வந்து விட ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து பெருமாள் வந்து மயக்கனமான நிலையில் வந்து மயங்கி போய் செத்துப்போன நிலையில் வந்து தன்னை வந்து கீழே விழுந்த மாதிரி காட்டிக்கிறாரு பெருமாள். அதாவது பெருமாள்னாவே பயங்கரமான திட்டம் தீட்டக்கூடியவர் தான். ஸோ வந்து சொல்லவே தேவையில்லை, அவர் மாயக்கண்ணன். அதனால் வந்து மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இதை வந்து தன்னுடைய கணவனை வந்து வதம் செய்ய நினச்ச இந்த நரகாசுரனை நானே கொள்கிறேன் அப்படின்னுட்டு கடுப்பான நம்மளுடைய சத்யபாமா வந்து அவங்களே வந்து அம்புனால வந்து நரகாசுரனை வந்து வதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து பெருமாள் வந்து இது எல்லாம் வந்து மயக்கமான நிலையில் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்து மயங்கிய நிலையில் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சத்யபாமாவுக்கும் நரகாசுரனுக்கும் வந்து கடும் போர் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ வந்து கடைசியாக வந்து சத்யபாமா வந்து நரகாசுரனை வந்து தன்னுடைய பெரும் பலம் சக்தி அனைத்தையுமே சேர்ந்த அளவுக்கு சேர்த்து நரகாசுரனை ஒரு அம்பினால் வந்து வதம் செய்கிறாங்க. ஸோ வந்து நரகாசுரனும் வந்து அதை தாங்க முடியாமல் கடைசியாக வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நரகாசுரனுக்கும் சத்யபாமாவுடைய மகன் தான் வந்து நரகாசுரன் அப்படிங்கிறது. சத்யபாமா வேறு யாருமே இல்லைங்க, நம்மளுடைய பூமி தாய் தான். ஸோ வந்து பூமாதேவிக்கு பிறந்தவர் தான் வந்து நரகாசுரன். அந்த சத்யபாமா பூமாதேவி தான். ஸோ அதோடைய பூமாதேவினுடைய இன்னொரு உருவம் தான் வந்து சத்யபாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம பூமி தாயோடைய இன்னொரு பேர் வந்து சத்யபாமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து சத்யபாமா வந்து இந்த மாதிரி செஞ்சதுமே தன்னுடைய தாயால் தான் இறக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல, அந்த வரத்தினால வந்து நரகாசுரன் வந்து இறந்துடுறாரு. ஆனாலும் வந்து விஷ்ணு பகவானிடம் ஒரு கோரிக்கையும் வேண்டுறாரு நம்மளுடைய நரகாசுரன். நான் செத்த இந்த நாளை வந்து மக்கள் அனைவருமே துக்க நாளாக கொண்டாடாமல் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை கேட்குறாரு. சரின்ட்டு பெருமாளும் வந்து நீ இறந்த இந்த நாளை வந்து மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருள் நீங்கி ஒளி பெருகும் நாளாக வந்து கொண்டாடுவாங்க. எல்லாரும் சந்தோஷமாக வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி புத்தாடை அடிஞ்சு சந்தோஷமாக தீபம் ஏற்றி பட்டாசு வெடித்து கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபடுவாங்க. ஸோ வந்து நீ இறந்த இந்த நாள் வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய தீபாவளியாக இருக்கும். ஸோ வந்து நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இறக்கலாம் அப்படின்ட்டு வந்து நரகாசுரனிடம் வந்து நம்மளுடைய பெருமாள் கடவுள் வந்து சொல்கிறாரு. அந்த நாளை தான் நாம் இப்போ தீபாவளியாக கொண்டாடுறோம். ஸோ வந்து தன்னுடைய தாயினாலேயே வந்து பூமியை மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் ஒரு பெத்த தாயே வந்து தன்னுடைய மகனை வதம் செய்தார். இதுதான் வந்து நம்ம தீபாவளியாக அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் புராணங்களின் மூலமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுதான் தீபாவளி உருவான கதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து எதையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில்ல, எல்லாமே வந்து புராணங்களில் கூறப்பட்டதை வச்சு நம்ம வந்து பாரம்பரியமாக நம்மளுடைய பழக்கங்களில் இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்போ இந்த தீபாவளி நம்மளுக்கு நரகாசுரனை வந்து வதம் செஞ்சதுனால தான் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக. இதோட நம்ம இனிமேல் வந்து கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வந்து உருவாயிருக்கு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒழிச்சிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு இருக்கிறதையும் நம்ம ஒழிச்சிட்டு நரகாசுரனை வதம் செஞ்சதோட இந்த கொரோனாங்கிற வைரஸையும் ஒழிச்சு நல்லபடியாக இந்த தீபத் திருநாள் வந்து நம்ம வீட்டில் ஒளி விளக்கேற்றி இந்த ஆண்டவன் அந்த பகவான் வந்து நம்மளை காப்பாற்றட்டும். ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த கொரோனாவும் இந்த நரகாசுரனை போலவே அழியணும் அப்படின்ட்டு கோயில்களுக்கு சென்று எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து
இந்த தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜில் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தீபாவளி பண்டிகை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வந்து இதுதான் நம்மளுடைய தீபாவளி பண்டிகைக்கான கதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதிகாசங்களில் இது வரைக்கும் கூறப்பட்டு வந்திருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நரகாசுரனை போல் கொரோனாவும் அழியட்டுன்ட்டு வேண்டி எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் கேர்ஃபுல்லாக கொண்டாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.